ஒரு நாளைக்கு ஒரு வித பஜ்ஜி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா 4 விதமான பஜ்ஜிகள் செஞ்சு சாப்பிட போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். பஜ்ஜி மாவு ரெடியா வச்சாச்சு. ஆயில் ஹீட் ஆயிட்டு ஒரு வாழைக்காய் எடுத்து பீஸ் பீஸா கட் பண்ணி பஜ்ஜி மாவுல புரட்டி ஆயில்ல போட்டு அதை பொன்னிறமா புரட்டி எடுத்து வேக வச்சு அப்படி எடுத்தவங்கையில வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. அடுத்ததா உருளைக்கிழங்க பீஸ் பீஸா கட் பண்ணி அதை பஜ்ஜி மாவுல புரட்டி ஆயில்ல போட்டு அதை புரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோங்கையில உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. அடுத்ததா கேரட்டை பீஸ் பீஸா கட் பண்ணி அதே பஜ்ஜி மாவுல போட்டு புரட்டி ஆயில்ல போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டோங்கையில கேரட் பஜ்ஜி ரெடி. அடுத்ததா பீட்ரூட்டை பீஸ் பீஸா கட் பண்ணி அதே பஜ்ஜி மாவுல போட்டு புரட்டி ஆயில்ல புரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோங்கையில பீட்ரூட் பஜ்ஜியும் ரெடி. பஜ்ஜி மாவு தான் ஒன்னே தவிர அதுல சேர்த்த அந்த 4 வகையான இன்கிரீடியன்ஸும் தனித்தனி தான். இதுல பெரிய வெங்காயம் இருந்திருந்தா அந்த பஜ்ஜியும் போட்டிருக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்ததுனால நான் வெங்காய பஜ்ஜி மட்டும் போடல. ஆனா ஒவ்வொரு பஜ்ஜியும் ஒவ்வொரு நாள் வீதம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லா பஜ்ஜியும் எப்படி விவரமா செஞ்சிருக்கேங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.